இப்போ சரியா இருக்கா? ஹலோ ஹலோ, ஏதாவது உதவி வேணுமா? வேண்டாம், தேங்க்ஸ். வேணாமா? நான் சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டம். காவியா கூட நான் தான் அடிக்கடி இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப எரியுதுங்க. சட்னி ரொம்ப காரமா இருந்ததா? நான் சொன்னது அத பத்தி இல்லைங்க. உங்களை பார்த்தா வயித்தெரிச்சலா இருக்குன்னு சொன்னேன். அவன் யாருங்க பைத்தியக்கார பையன்? உங்களை இப்படி தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டானாமே. உங்க கதையை கேட்டு என் இதயம் ரொம்ப வருத்தப்படுதுங்க. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேங்க. கத்தி கத்தி காய்கறி அங்க வை. நீங்க என்ன இங்க? இங்க சும்மா சும்மா கார் டிரைவிங் கூட சேர்ந்து அப்படியே சமையல் வேலையும் கத்துக்கலாம் நினைக்கிறீங்களா? யோ, நான் கார் டிரைவர் இல்லன்னு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? நான் காவியா கசின். நீங்களும் சொல்லுங்களேங்க. கார் ஓட்டிட்டு வந்தது யாரு? நான் தான். அப்ப நீ டிரைவர் தானே? ஐயா, அது சரி. கார்லாம் தொடச்சாச்சா? போய் பிழிஞ்சு துணிய காயவை. இந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்கு. அதுவும் இந்த பரிசல்ல போறது ரொம்பவே ஜாலியா இருக்கு. கிராமத்துல கிடைக்கிற இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் நமக்கு சிட்டில கிடைக்காது. உண்மைதான். எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல விஜய்? ஏய் காவியா, பாத்து. ஒன்னும் ஆகாது. நான் எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பேன். விஜய் ப்ளீஸ். ஏய் ஏய் பாத்து. தேங்க்ஸ். ரொம்ப அலர்ட்டா தான் இருக்க. பாத்து மறுபடியும் விழுந்துடாதீங்க. ச்சே, Dress எல்லாம் நனைஞ்சிடுச்சு. விஜய், என் டாடி உங்களோட போட்டோவை காமிச்சும் போது என்னோட மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஐ லவ் யூ so much விஜய். உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சா? அப்படின்னா என்னோட போட்டோவை உங்க அப்பா உங்ககிட்ட காட்டலையா? பார்த்தேன். அப்போ உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? இல்ல. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இப்போ நான் உங்க கிட்டவே இருக்கேன். என்னை பார்த்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பொண்ணு மாதிரி இருந்தீங்க. நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க. ஐம் சாரி. நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வாங்க போலாம். விஜய், நீங்க ஒரு ரொமான்டிக் பர்சன் இல்ல, கொஞ்சம் ரிசர்வ் பர்சன் நினைக்கிறேன். ஆமா. விஜய், இந்த ரிசர்வ் டைப் ஆளுங்களை நம்பவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது லவ் சீக்ரெட்ஸ் இருக்குதா?
எனக்கெல்லாம் யாரும் இல்லப்பா. யூ மை ஃபர்ஸ்ட் லவ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நான் உங்களை ரொமான்டிக்கான பர்சனா மாத்திடுவேன். ம்? காவியா, விஜய் கூட பைக்ல போயிருந்தியே, ஜாலியா ஜும்கானவா? அப்படின்னா ஐயோ தத்தி, நான் சொன்ன டச்சிங்லாம் ஆச்சா? எதுவுமே நடக்கல குரு. ஐயோ, இன்னும் எதுவும் ஆகலையா? இன்னும் இன்னும்னா என்ன அர்த்தம்? அது 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 ஒன்னும் இல்ல, விடு. ஆமா, விஜய்க்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரு கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா இருக்காரு. ஐயோ, ரிசர்வா இருந்த சூர்யாவை ஜோதிகா கிட்ட விழுந்துட்டாரு. இவன் ஏமாத்திரமா? நீயும் ஜோதிகா மாதிரி ஆகணும். ஏய், கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. விஜய் விடு. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ முதல்ல பிரியா, கிளம்பு. ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ். ஐயோ, நடுராத்திரியில் இப்படி புலம்ப விடுறானே. ஒண்ணே ஒண்ணு போ, பிரியா. விஜய். எவ்வளவு நேரம் இதுக்காக காத்துட்டு இருந்தா தெரியுமா? ஒரே ஒரு முத்தம். விஜய், வெளியில யாரோ நிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. போ போ போ. இப்பவே போகணுமா? போய்தான் ஆகணும். போகணுமா? ப்ளீஸ். விஜய், ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் நீ குடுப்பன. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது புடி. இது எதுக்கு? ம். ஆமா, நீங்க என்ன பாயீங்க? அது அது ஆமா, நீ எங்க? ஐயோ. நானு அது அமிர்தஞ்சன் வாங்க வந்தேன். அதுக்கு தான் வந்தேன். அமிர்தாஞ்சனா? உங்களுக்கு வேணுமா? வேணாம் 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 வேணாம். ஹரிஷோ? ஷோர் ஷோர். அமிர்தாஞ்சன், அவன் சொன்ன மாதிரி தேவைப்படும் போல. ஐயோ, நடுராத்திரியில் இப்படி புலம்ப விடுறானே. குருபாய் கண்ணை முழிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடணும். விஜய், திரும்ப வந்துட்டியா? வெளிய யாராவது பார்த்தாங்களா? தூக்கம் வரல பிரியா. விஜய். ஹேய், அவர் தூங்கிட்டாரு, பாத்திருக்க மாட்டாரு. என்ன நடக்குது தெரியாம என் மண்டையை வெடிச்சிருவேன். ஓ, குட் மார்னிங் குருபாய். இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷா? நீங்க திரும்ப நைட் அந்த ரூமுக்கு போனீங்களா? நானா? ரூமுக்கா? எந்த ரூமுக்கு? அதான் பிரியா ரூமுக்கு.
அதான் ஆ, ஆ, ஆ. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு அதான் அந்த ரூமுக்கு போயிருந்தேன்